Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் ரென்கோ சார்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பிகினர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சார் ரென்கோ சார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதாமே, ரொம்பவும் அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், இல்லை ரென்கோ சார்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் கமெண்ட் பண்ண ரிக்வஸ்ட்டுக்கு உடனடியாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலனா கூட மேக்ஸிமம் ரிக்வஸ்ட் ஒரே டாப்பிக்கில் எப்போ வருதோ கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ அவங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி ரென்கோவை நம்ம பார்க்கலாம். ஸோ ரென்கோவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்க. ரென்கோவில் வந்து நான் 2-3 வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க லிங்க், சார் இது பரவாயில்லன்னு கேட்டிருந்தாங்க. அது தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க. அப்படி தப்பி தவறி அப்படி எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதாவது எப்படி கைட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 பாக்ஸ் வந்ததுக்கப்புறமா பை பண்ணிக்கங்க, 2 பாக்ஸ் வந்து பை பண்ணிக்கங்க, எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்துருக்கு பாருங்கள் அப்படின்றாங்களாம். அதுக்கப்புறம் 2 பாக்ஸு சேலிங் சைக்கிள் 2 பாக்ஸ் வந்தோன்னா சேல் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூவாக ப்ராஃபிட் வரும். இந்த அதே மாதிரி 2 க்ரீன் வந்தோன்னே பை, 2 ரெட் வந்தோன்னே சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி ஈஸியாக உங்களுக்கு ஒரு விஷயம் மார்க்கெட்டில் நடக்கிறதா இருந்ததுன்னா எல்லோரும் வந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க இந்த டைமில். அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இது பற்றி ரென்கோ சார்ட்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன பேசிக்கான ஒரு விஷயம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக ஒன்று போகிறதில்ல, 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வீடியோ முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ கேண்டில்ஸில் நம்ம பார்க்க போனால் அதுக்கு வந்து ஹை லோன்னு ஒன்று இருக்கும், ஓப்பன் லோ க்ளோஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, ஓப்பன்னு லோ ஹை க்ளோஸ் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த ரென்கோவில் அப்படிலாம் கிடையாது. டைரெக்டாக ஒன்லி பாக்ஸ் டைப்பில் க்ரியேட்டாக போயிட்டே இருக்கும் அது. ஓகே, இது ரென்கோ எப்படி என்ன விஷயத்துக்காக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ஃபார்மர் ஃபேமிலி, விவசாய குடும்பத்துலேருந்து வந்து நீங்கள் ஃபார்மர் ஃபேமிலிலேருந்து வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தாத்தா பாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஏஜ் என்ன தெரியாது எனக்கு, மேபி பார்த்துருக்கலாம். இப்போ அந்த காலத்தில் வந்து ஊரில் வந்து நம்ம நெல் அரிசிலாம் கலக்கா அந்த மூட்டைங்கெலாம் போட சொல்ல வந்து அப்போல்லாம் வந்து விளைச்சல் அதிகம் இல்லைங்களா. 200 மூட்டை 300 மூட்டை 500 மூட்டைலாம் விளையும். இப்போ நம்ம மரக்கால் அள்ளி போட்டு சொல்ல ஒரு மூட்டை ஃபில் ஆகிட்ட அப்புறமா அந்த மூட்டை எடுத்து ஜோடிப்பாங்க. அந்த மூட்டை எடுத்து ஜோடிச்சிட்டு ஒரு கல் ஒன்று வச்சுருவாங்க சைடில். அப்புறம் 2வது மூட்டை அது மேலே அடுக்குவாங்க, ரொப்பிட்டு செகண்ட் பேக். அதுக்கப்புறம் 3வது பேக் ரொப்புவாங்க. ஸோ ஒரு பேக் ரொப்ப சொல்ல ஒரு கல் வச்சுட்டே இருப்பாங்க. 3 பேக் 4 பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கல் பக்கத்தில் வச்சுட்டு ஜோடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. வச்சுட்டு எத்தனை கல் பேக்காக இருக்குதோ அத்தனை பேக்கும் கணக்கு போட்டு கொடுப்பாங்க, 4 பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரென்கோ வந்து இதுதான் வந்து நம்ம ரென்கோவாக நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம சாட்டில். ஓகேங்களா, அதாவது எத்தனை ஆயிருக்குது அப்படின்னு. இதை நம்ம ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்யூ கணக்கு போட்டு ஏடிஆர் ஒரு கேண்டலோட சைஸ் எவ்வளோ அப்படின்னுவாங்க. 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ, 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ இருக்குது கேண்டில் சைஸ் வந்து ஒரு இது மாதிரி போடுவாங்க. பார்க்கலாம், சாட்டில் போய் பார்க்கலாம். அதை உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியாமல் சொல்கிறேன். இப்போ இதனுடைய ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 71.9 இருக்குது. எது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய ஒரு பாக்ஸோடைய வேல்யூ வந்து 71.9, 71 புள்ளிகள் வந்து பாயிண்ட் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பாக்ஸோடைய வேல்யூ வந்து 71 புள்ளி இருக்குது. ஸோ 2 பாக்ஸ் மேலே போனதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ 2 பாக்ஸுக்கு அப்புறம் வந்து மேலே போகுது அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கேண்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதே கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், கேண்டில்ஸில் பெரிய பெரிய ஷேடோ வந்துருக்கும், விக்குங்க, ரெட் கலர் கேண்டில், ஒரு ஓப்பனில் க்ளோஸ், ஒரு பெரிய ஒரு நாய்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக பாக்ஸாக க்ரீன் மேலே போகிற மாதிரி தெரியும். இதில் நம்ம கேண்டில் ஸ்டிக் போட சொல்ல வந்து அதனுடைய ரியாலிட்டி தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க 2 பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வந்து எங்கே கம்ப்ளீட்டாக போனோன்னு அந்த கம்ப்ளீட் எப்போ ரெட் கலர் ரெட் வருது அது ப்ராஃபிட் வரலாம் புக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 12 மணிலேருந்தும் மார்க்கெட் முடிவு வரலாம் வந்து மார்க்கெட் டவுனில் தான் இருந்திருக்குது. 41,800 41,200 வரலாம் வந்து மார்க்கெட் டவுனில் தான் வந்திருக்குது. ஆனால் அதை வந்து ரென்கோவில் காமிக்காது. ஓகேங்களா, ரென்கோவில் காமிக்காது. ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையம்மா, அந்த பேக் மூட்டை ரொம்ப ஃபில் பண்ணி வைக்கிறது தான். ஸோ எது வரலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்களோ அது வரலாம் முடிஞ்சிச்சு, அதோட. இப்போ திரும்ப நம்ம ரென்கோக்கு போகலாம் இருங்க. சரி, 25ஆம் தேதிலையா, ரைட், ஓகே. 25ஆம் தேதியிலும் 26, ரைட். இங்கே பாருங்கள்,
25ஆந்தேதிலேருந்து எவ்வளோ நாய்ஸ் இருக்கும் நம்ம கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்க சொல்ல மேலே கீழே ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டதுக்கப்புறம் கண்டினியூ மேலே போகும், அந்த கீழே வரும். இந்த மார்க்கெட் டவுன் ஆச்சு இல்லைங்களா, அந்த டவுன் ஆச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து பாருங்கள். ஓகே, மார்க்கெட் முடியலாம் கிட்டத்தட்ட நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது, அதுக்கப்புறம் கீழே வந்து கேண்டில் ஸ்டிக்கில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்குது. நீங்கள் கணக்கு எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது, பதட்டமாக அதிகரிக்கும். எப்போ நம்ம இந்த கேண்டில் சரி இப்போ எப்படி தான் சார் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம அப்படின்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண பிரேக் அவுட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கிற இடம் வந்து இந்த ரென்கோவில் க்ரீன் கலர் பாக்ஸ் போட்டுட்டு போதா இல்லை ரெட் கலர் பாக்ஸ் போட்டுட்டு போதான்னு பாருங்கள். சிம்பிள் சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ 10 மினிட்ஸ் சார்ட் இல்லைங்களா, 10 மினிட்ஸில் எந்த பக்கம் பாக்ஸ் போட்டுட்டு போகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, எந்த பக்கம் பாக்ஸ் க்ரியேட் ஆகிட்டு போடுது, ரெண்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிங்க, அங்கே வேணுமா 2 பாக்ஸ் யூஸ் பண்ணிங்க. 2 பாக்ஸுக்கு மேலே 3வது 4வது போட்டுட்டு போதா பாக்ஸு, ரைட், இது வந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஒன்லி நம்ம முழுக்க இந்த பாக்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிட்டு நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணால் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து ரென்கோ சார்ட் வந்து 2 பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாங்களே. இப்போ க்ரீன் கலர் வந்து 2 பாக்ஸ் போட்டுடுச்சு எப்போ ரென்கோவில். ஸோ 3வது பாக்ஸும் போட்டுடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுங்கள். அதாவது ஷார்ட் டைம், இது 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணிங்க. இந்த ட்ரெண்ட்க்கு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷார்ட் டைம் ஃப்ரேம்க்கு வந்துருக்கும் 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி போதா பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ பிரேக் அவுட் நடந்தால் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு பை அண்ட் செல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து டார்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரென்கோவும் வந்து 3 க்ரீன் பாக்ஸ் போட்டுடுச்சு. ஸோ நீங்களும் வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த ட்ரேட் வந்து நல்லபடியாக அமையும், ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டபிளாக வச்சுக்கூடாது. ரொம்ப என்ன சொல்லுறது, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அது இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் கடைசியெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ சிம்பிளாக வச்சுங்க, எளிமையாக வச்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ சொல்லலைங்க, ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா இப்போ இன்றைக்கி தெரியல சரி, நம்மளோட டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுற நிறைய நம்மளுக்கு இருக்காங்க. வேறு எதையும் மார்க்கெட்டே பார்க்கறதுல அவங்க நைட் நிம்மதியாக தூங்குவாங்க, நிம்மதியாக எழுச்சிக்குவாங்க. நம்ம 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்தால் ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லையா விடுங்க. மாதத்தில் ஒரு 10% யார் கொடுக்குறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கேபிட்டலில் 10% யார் கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்குறது கிடையாது. ஏன் மாதம் 5% யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு? உங்களோட கேபிட்டல் நீங்கள் பேங்க்கில் போனால் கூட உங்களுக்கு 0.5%க்குனா கம்மி தான் உங்களுக்கு மாதமே வருது உங்களுக்கு. ஸோ இதில் மாதம் 5% வந்தால் பெரிய விஷயம் தான் இல்லைங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ, சேல் வியூ இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு போய் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த 4 லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் நீங்கள் என்னுடைய ப்ரைமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் பை வியூ, சேல் வியூ நீங்கள் பார்த்து லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி. ஒருவேளை உங்கள்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா மந்த்லி 700 பே பண்ணியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணி அனுபவிக்கலாம். இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்கலாம் கேட்காதீங்க. அப்புறம் 700 கொடுத்தா எனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்லாம் கேட்காதீங்க. 700 கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்னோடய ப்ரைமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. என்னோடய வெபினாரோட முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம், அது கிடைக்கும். அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். அப்புறம் அந்த மந்த்லி 700 பே பண்ணால் என்ன கிடைக்கின்றதை இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னுடைய லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டு உடனே ஃபோன் பண்ணிடுறாங்க நிறைய பேர். சார் மந்த்லி 700 பே பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் வரணும்னு திரும்ப ஃபோன் பண்ணி நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோடய ஓல்டு வீடியோலாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அப்பவும் புரியலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.